ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எம்பி போட்டோவெலாட்டிக் பவர் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் செய்யப்பட்ட வருடம் 2007. இந்த கம்பெனி பேசிக்லி சோலார் பிவி மாடல்ஸ், சோலார் செல்ஸ், அப்புறம் சோலார் வாட்டர் ஹீட்டிங் அண்ட் அதர் சோலார் ரிலேட்டட் சிஸ்டம்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறத மெயின் பிஸ்னஸாக வச்சுருக்காங்க. இவங்க மோனோ கிறிஸ்டலின், அப்புறம் பைஃபேஷியல் மோனோபர், டாப்கான் மாடல்னு சொல்லி பல்வேறு வகையான சோலார் பிவி மாடல்ஸ் அண்ட் செல்ஸை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இந்தியாவில் டோட்டலாக 4 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. இது 4மே கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இதோட டோட்டல் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சோலார் பிவி மாடல் கெப்பாசிட்டி வந்து 7.8 கிகாவாட்டாக இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் ப்ரொடக்ஷனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.94 கிகாவாட்டாக இருக்குது. பை 2028க்குள்ளே இவங்களோட சோலார் பிவி மாடலோட கெப்பாசிட்டியை வந்துட்டு 16.30 கிகாவாட்டாக உயர்த்த போகிறாங்க. அதே மாதிரி செல்ஃப் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து 8.94 கிகாவாட்டாக உயர்த்த போகிறாங்க. இவங்க சோலார் பிவி மாடல் அண்ட் செல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க நிறையா பவர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நடத்துகிறாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பவர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸில் கிரவுண்ட் மவுண்டட் அப்புறம் ரூஃப் டாப் சோலரைசேஷன், சோலார் இன்ஸ்டலேஷனை வந்து இவங்க மெயினாக பண்ணித்தராங்க. இவங்க எண்ட் டு எண்ட் இபிசி, அதாவது இன்ஜினியரிங், ப்ரொக்யூட்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து அதை ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எண்ட் டு எண்ட் சோலார் பவர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸில் என்னென்ன பண்ணித்தரணுமோ அதெல்லாம் இவங்களோட கிளைண்ட்ஸுக்கு பண்ணித்தராங்க. இவங்களுக்கு இந்தியாவில் நிறையா வெல் நோன் பவர் பிளேயர்ஸ் வந்து கஸ்டமராக இருக்காங்க. அதில் சிலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயானா ரினியூபிள் பவர், கிளீன் மேக்ஸ் என்விரோ எனர்ஜி, ஹீரோ ரூஃப்டாப் எனர்ஜி, ப்ரொசில் கிரீன் எனர்ஜி, கேபிஐ கிரீன் எனர்ஜி, ஆதித்யா பிர்லா ரினியூபிள்ஸ், ப்ளூ பைன் எனர்ஜி, லீனேஜ் பவர், ஜியோடியாக் எனர்ஜி, அப்புறம் வேறு சில பவர் ரிலேட்டட் கம்பெனிஸும் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் மட்டும் விற்பனைக்கு வர்றது கிடையாது. இவங்க வெளிநாடுகளுக்கும் வந்துட்டு இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஏற்றுமதி செய்கிறாங்க. இதில் குறிப்பாக யூஎஸ்ஏ, ஜெர்மனி, அப்புறம் யூரோப்பில் இருக்கிற சில நாடுகளுக்கு, நார்த் அமெரிக்காவில் சில நாடுகளுக்கு, அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ், அப்புறம் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்ல இருக்க சில நாடுகளுக்கும் இவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இந்த கம்பெனி பேசிக்லி சோலார் பிவி மாடல்ஸ் அண்ட் சோலார் செல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ஹைலி கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அது போக சோலார் வாட்டர் ஹீட்டிங் சிஸ்டம்ஸையும் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதுதான் எம்பி போட்டோவெலாட்டிக் பவர் லிமிடெடோட பிஸ்னஸ். இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் பார்த்தலாம். ஐபிஓ மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு 2900 கோடி. ஸோ ஐபிஓ 11th மார்ச்லேருந்து 13th மார்ச் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸ் பேண்டாக 206 ரூபாயும், அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 217 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 69 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட் ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டான 217 ரூபாயில் வாங்குறதுக்கான செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14,973 ரூபாய் ஆகுது. ஸோ ஷேர் அலாட்மெண்ட் டேட் 14th நவம்பர், ரீஃபண்ட் டேட் 17th நவம்பர், ஷேர் லிஸ்டிங் டேட் 18th நவம்பர். இந்த இஷ்யூவில் 9.88 கோடி ஷேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க. அதுபோல் 3.48 கோடி ஷேர் வந்து ஆஃபர் ஃபார் சேலாகவும் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ போஸ்ட் ஐபிஓ இந்த கம்பெனியோட ஷேர் மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 15,000 கோடியாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு தேதிக்கு இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாயாக இருக்குது. அதாவது ஒரு ஷேர் வந்துட்டு 237 ரூபாய்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில். அடுத்து கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தலாம். ஸோ ஃபினான்ஷியல்ஸை பொறுத்தவரைக்கும் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ங்கிறது 2023 644 கோடியாக இருந்திருக்கு. இதே 2024 பார்த்தீங்கன்னா 950 கோடியாக உயர்ந்திருக்கு. இப்போ 2025 மார்ச்சில் வந்துட்டு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் உயர்ந்து 2360 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது 2024ம் 2025லையும் பன்மடங்கு உயர்ந்திருக்கு வென் கம்பேரிங் டு 2023. இதை 2023ல ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 10 crores இருக்குது. இதை 2024ல ஆல்மோஸ்ட் 29 கோடியாக இருந்திருக்கு. இப்போ 2025ல வந்துட்டு சும்மா 10 ஃபோல்டாக உயர்ந்து 369 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ இந்த 2025ல வந்து இவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் இயராக இருந்திருக்கு. இதே மாதிரி நெட்ஒர்த்தும் உயர்ந்திருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 131 கோடியாக இருந்திருக்கு 2023ல். இது 2024ல் 160 கோடியாக உயர்ந்திருக்கு. இப்போ 2025ல் 530 கோடியாக உயர்ந்திருக்கு. எப்படி ப்ராஃபிட், ரெவன்யூ, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்லாம் உயர்ந்திருக்கோ அதே மாதிரியே அவங்களோட பாரோயிங்ஸ் கடனும் பார்த்தீங்கன்னா வருஷம் உயர்ந்துட்டு வருது. 2023ல் 520 கோடியாக இருந்த கடன் வந்துட்டு 2024ல் கிட்டத்தட்ட 1500 கோடி பக்கம் உயர்ந்திருக்கு. இப்போ 2025ல் ஆல்மோஸ்ட் 2000 கோடின்னு சொல்லி உயர்ந்திருக்கு. ஸோ இவங்களோட பாரோயிங்ஸ் வந்து பெருமளவு வருஷம் அதிகரிச்சுட்டு வருது. இது ஒன்று தான் வந்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். அடுத்து அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூன்னு பார்த்தலாம்.
ஐபிஓ மூலமா வர பணத்தை யூஸ் பண்ணி கம்பெனி அவங்க வாங்கின கடனை பார்ஷியலாவோ இல்லை முழுசாவோ அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அது போக மெட்டீரியல் சப்சிடரி வாங்குறதுக்காக அவங்க வாங்கின காசை திரும்ப அடைக்கிறதுக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க. இது போக ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் இந்த இஷ்யூலேருந்து வர பணத்தை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க. அடுத்து இந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரோஸான விஷயமா நான் எதை பார்க்கறேன்னா இந்த கம்பெனி இருக்கிற செக்டர் வந்து ரினியூபிள் எனர்ஜி செக்டர். ஸோ ரினியூபிள் எனர்ஜி செக்டரோட க்ரோத்துக்காக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஐ ஸ்கீம் அப்புறம் அவங்க பாலிசியில் வந்து பல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரினியூபிள் எனர்ஜி செக்டரில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்பெனியும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் பெனிஃபிட் அடையும். அதுபோக இப்போ ரீசெண்டாக இந்த 2025 இந்த கம்பெனிக்கு கேபிஐ கிரீன் எனர்ஜி கிட்ட இருந்து ஒரு 1500 கோடி மதிப்புள்ள ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது போக வேறு சில லோக்கல் பிளேயர்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் கிட்ட இருந்தும் இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். ப்ளஸ் இந்த இண்டஸ்ட்ரி வந்து இனி வரப்போகிற வருடங்களில் வந்து பெருமளவு க்ரோ ஆக போகுது. ஸோ அப்படி இருக்குங்கிற போது இந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் அதிகரித்தா தான் வந்துட்டு இவங்களோட பிஸ்னஸை அதிகரிக்க முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க 2028 அவங்களோட சோலார் பிவி மாடல் அப்புறம் வந்துட்டு சோலார் செல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் இந்த கம்பெனியில் நான் பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். இந்த கம்பெனியில் நான் கான்ஸாக பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலார் செல்ஸ் அப்புறம் சோலார் மாடல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ங்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக்லி அதிகமாக வருது சைனாவிலேருந்து தான். அது போக வியட்நாம், மலேசியா போன்ற சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்கிட்ட இருந்தால் அதிகமாக வருது. ஸோ இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா சைனா வந்து அதிகமாக சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இவங்க சப்ளை பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப வல்னரபுளாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் மேலே வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இம்போர்ட் டியூட்டி பெருமளவு போடுறாங்க. ஏன்னா வந்துட்டு ஜியோ பாலிட்டிக்கல்ங்கிறது வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் இந்தியா யூஎஸ், இந்தியா சைனாங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வாலட்டைலாக இருக்குது. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு சைனாலேருந்து வர ஸ்டீலுக்கு அதிகமாக வரி விதிச்சாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி சோலார் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸுக்கு தேவையான ரா மெட்டீரியல் மேலேயே வந்து அதிகமான வரி விதிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி அதிகமாகும் போது இந்த ரா மெட்டீரியலோட காஸ்ட்டுங்கிறது அதிகரிக்கும். ஸோ இங்கே டிமாண்டுங்கிறது ஜாஸ்தியாகும், சப்ளை டிஸ்ரப்ட் ஆகும். ஸோ இது இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிக்கு வந்துட்டு பிஸ்னஸில் இம்பேக்ட் பண்ணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஃபினான்ஷியல்ஸை சொன்ன மாதிரி இவங்களோட டெப்ட்டுங்கிறது வந்து இயர் வந்து அதிகரிச்சுட்டு வருது. இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கடன் கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இவங்களோட ரிசர்வ்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா கடன் ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனியோட பிஸ்னஸ் க்ரோத்துங்கிறது கவர்மெண்ட்டோட பேக்கிங்கை மட்டும்தான் நம்பி இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனி வந்து நல்லபடியாக அடுத்த லெவலுக்கு போகணுன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட இன்சென்டிவ்ஸ் அண்ட் பேங்கிங்ஸ் மட்டும் இருந்தால் பார்த்தாது. எந்த கண்ட்ரிக்கு இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரிலேயும் வந்துட்டு ஒரு ஃபேவரபுளான பிஸ்னஸ் சிச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனி வந்து பெருமளவு போக முடியும். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் யூஎஸ் வந்துட்டு இந்தியாவிலேருந்து வர ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பெருமளவு வரி விதிச்சுட்டு இருக்காங்க. இவங்க யூஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்தியா யூஎஸோட ரிலேஷன்ஷிப்ங்கிறது வந்துட்டு இன்னும் போக போக மோசம் ஆகுது. அவங்க இன்னும் வந்துட்டு டேக்ஸ் அதிகரிச்சுட்டே வந்தாங்கன்னா இவங்களோட யூஎஸ் பிஸ்னஸ் வந்து பெருமளவு வடிவாங்க சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி தான் இதர கண்ட்ரிக்கும் இந்த பாலிசிங்கிறது பொருந்தும். ஸோ ஒரு ஃபேவரபுளான ஒரு டொமஸ்டிக் கவர்மெண்ட் பாலிசி அதே மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பாலிசி இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சின்ன கம்பெனி வந்துட்டு சர்வைவ் ஆகும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து இவங்களோட பிஸ்னஸ்க்கு அது பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். இதெல்லாம் தான் இந்த கம்பெனியில் இருக்கிற நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். பட் ஓவரால் ரினியூபிள் எனர்ஜி செக்டருங்கிறது வந்துட்டு ஒன் ஆஃப் த க்ரோத் ஃபேஸை நோக்கி போகிற ஒரு செக்டராக இருக்குது. ஸோ இந்த செக்டர் வந்து க்ரோ ஆகும்போது இந்த செக்டரில் இருக்க இந்த மாதிரி கம்பெனியும் டெஃபினட்டாக க்ரோ ஆகுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனி பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.